இட்ஸ் சண்டே மார்னிங். இந்த ஸ்டாண்ட் நான் டிமார்ட்டில் ப்ரீவியஸ் டே தான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் போயிருந்தோம், வாங்கிட்டு வந்திருந்தேன். இனிமேல் ஒரு சில திங்ஸ் தேவையானது எதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இப்போ உடனே வந்து நிறைய திங்ஸும் வாங்கலை. ஸோ நம்ம யூஸ் பண்ண தான் எந்தெந்த திங்ஸ் வந்துட்டு இங்கே தேவை அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அதனால் பேசிக்கான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். க்ராசரி பர்ச்சேஸ் வந்து ஃபுல்லாகவே பண்ணியாச்சு, க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. பட் வாங்கிட்டு வந்ததை அப்படியே வச்சாச்சு, எதையுமே வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படியே சைட் பை சைடு வந்து ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் குக்கிங் மட்டும் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் தான், பட் நிறைய இருக்க மாதிரி இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ அதெல்லாமே அப்புறம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒன்று ஒரு திங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு அதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்குமே வந்துட்டு பூண்டு, எக்கு இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது அப்படியே பேபிக்கு அண்ட் அம்மாவுக்கு மட்டும் எக் 2 பாயில் பண்ணி வச்சிட்டேன். இது கார்த்திகை மந்த். ஸோ நாங்கள் நான்வெஜ் யாரும் எடுத்துக்க மாட்டோம். அதனால் அம்மாவுக்கும் பேபிக்கு மட்டும் எக் பாயில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் மட்டும் எனக்கு போட்டுக்கிட்டேன்.